அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம். இது திருவாலாங்காடு குளக்கரைக்கு தென்மேற்கே அமைந்துள்ள ஆலயம். காலத்தால் பழமை வாய்ந்த ஆலயமான இந்த ஆலயம் கிராம மக்களின் குலதெய்வமாகவும் கிராம மக்களின் காவல் தெய்வமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாசத்தில் வருகின்ற கிருத்திகை பௌர்ணமி தினத்திலே இந்த கொடியேற்றத்தோடு துவங்கிய இந்த விழா தொடர்ந்து 10 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறும். இங்க இருக்கின்ற தல விருட்சம் நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இது. இந்த கோயில் உருவான காலத்திலேயே இந்த விருட்சம் உருவாயிருக்குது. இந்த வேப்ப மரமானது மிகவும் சக்தி வாய்ந்தது. குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த ஆலயத்துல 10 நாள் இந்த திருவிழா காலங்க தங்கி இருந்து அர்ஜுனன் தபசில் நடைபெறும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எலுமிச்சம்பழத்தை கனி பெற்று புசிப்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேரு கிடைக்கும். அதே போல் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை நீங்கும். குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்கள், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் ஒற்றுமையாக வாழ்வதாகவும் பல நன்மைகள் இந்த தளத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று காப்பு கட்டி தீமிதி திருவிழாவில் குண்டம் இறங்குவானது நடைபெற்றது. இதில் பெண்கள் குண்டமத்தை சுற்றி வருவார்களே தவிர யாரும் குண்டத்தில் இறங்க மாட்டார்கள். அதே போன்று இந்த கோவிலுடைய சிறப்பு என்னவென்றால் திருவலங்காடு, அதாவது வடாரண்யேஸ்வரருக்கு பெண்புறமாக உள்ளது. அருகில் பத்ரகாளி, வலதுபுறமாக பத்ரகாளி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் உடைய இடதுபுறமாக தெப்பக்குளமானது அமைந்துள்ளது என்பது சிறப்புமிக்க வரலாறு. இந்த ஆலயத்திலே திரௌபதி அம்மன் மற்றும் பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய பாண்டவர்கள் கிருஷ்ணருக்கு தனி சன்னதி மூலவராக இருக்கின்றனர். மேலும் கிருஷ்ணருக்கு ஆலயத்தில் உற்சவமாகவும் உற்சவமூர்த்தியாகவும் ஆலயத்தின் சிறப்பு மூர்த்தியாகவும் அந்த ஆலயத்திலே திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உற்சவம் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து, அதாவது சில சமுதாயத்தில் மட்டுமே இந்த கிராமத்தினுடைய இந்த ஆலயத்தில் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவானது நடைபெறும். இந்த ஆலயத்தில் மற்ற சமுதாயம், அதாவது குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய நெருப்பில் இருந்து வரப்பட்ட என்று சொல்லக்கூடியவள் திரௌபதி அம்மன். அந்த திரௌபதி அம்மன் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதனால் வன்னியர் சமுதாயத்தினை அதிக அளவில் திரௌபதி அம்மனை வழிபடுவது இந்த திருவிழாங்காட்டினுடைய வழக்கம். வன்னியர், முதலியார், நாடார், கவுண்டர், செட்டியார் போன்ற யாதவர் போன்ற சமுதாயத்தினர் மட்டுமே காப்பு கட்டி நெருப்பு தீமிதி திருவிழா என்று நடைபெற்றுப்படும். வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று அம்மா, வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று அம்மா தாயே காளிகாம்பா. வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று அம்மா, வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று. உண்டறி
தரிசனத்தை காட்டி எங்களை காப்பாற்று இந்த ஏழைகளை சரிசமமாய் வரவேற்று உன் கரிசனத்தால் அவர்களையும் கரையேற்று உன் அள்ளி தரும் ஆசைகளை அரங்கேற்று நீ ஆசை கூறு அபளைகளின் முகம் பார்த்து நீ ஆசை கூறு அபளைகளின் முகம் பார்த்து வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று அம்மா வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று உன் தரிசனத்தை காட்டி எங்களை காப்பாற்று உன் தரிசனத்தை காட்டி எங்களை காப்பாற்று உன் நினைவுகளின் நெரிசலிலே நெஞ்சம் தவிக்குது உன்னை நீராட்டும் போது எங்கள் உயிரும் குளிக்குது கோயில் கதவுகளை மூடும் போது மனது வலிக்குது காளிகாம்பல் உடன் இருந்தால் அமைதி கிடைக்குது நீ உதவிக்கரம் நீட்டும் போது உடம்பு சிலுக்குது மனம் உன்னை விட்டு பிரியாமல் அடம் ஏன் பிடிக்குது நல்லதெல்லாம் முன்னாலே நானும் நடக்குது நாயகி உன் கருணையாலே காலம் கடக்குது காலம் கடக்குது காலம் கடக்குது காலம் கடக்குது காலம் கடக்குது வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று அம்மா வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று உன் தரிசனத்தை காட்டி எங்களை காப்பாற்று உன் தரிசனத்தை காட்டி எங்களை காப்பாற்று உனக்கு சாம்புராணி வாசம் வந்து தலைமை தாங்குது உன்னாக பாம்பு முகம் சுளித்தால் புகைய விலகுது உனக்கு மாலையாகி பிறந்த பயனை அடைந்து விட்டதால் அந்த மலர்வனமே மௌனத்தாலே நன்றி கூறுது உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் உனது அழகுக்கு ஒரு உவமை சொல்ல முடியவில்லை எனது எழுத்துக்கு மனம் பாடும் போது உனதருள்தான் மாறி கொடுக்குது உன் வல்லமைதான் எப்போதும் துணையாயிருக்குது 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 வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று அம்மா வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று அம்மா கண்கண்ட தாயே காளிகாம்பா வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று அம்மா வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று உன் தரிசனத்தை காட்டி எங்களை காப்பாற்று இந்த ஏழைகளை சரிசமமாய் வரவேற்று உன் கரிசனத்தால் அவர்களையும் கரையேற்று உன் நினைவுகளின் நெரிசலிலே நெஞ்சம் தவிக்குது உன்னை நீராட்டும் போது எங்கள் உயிரும் குளிக்குது கோயில் கதவுகளை மூடும் போது மனது வலிக்குது காளிகாம்பல் உடன் இருந்தால் அமைதி கிடைக்குது நீ உதவிக்கரம் நீட்டும் போது உடம்பு சிலுக்குது மனம் உன்னை விட்டு பிரியாமல் அடம் ஏன் பிடிக்குது நல்லதெல்லாம் முன்னாலே நானும் நடக்குது நாயகி உன் கருணையாலே காலம் கடக்குது காலம் கடக்குது காலம் கடக்குது காலம் கடக்குது காலம் கடக்குது வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று அம்மா வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று உன் தரிசனத்தை காட்டி
காட்டி எங்களை காப்பாற்று உன் தரிசனத்தை காட்டி எங்களை காப்பாற்று உனக்கு சாம்புராணி வாசம் வந்து தலைமை தாங்குது உன்னாக பாம்பு முகம் சுளித்தால் புகைய விலகுது உனக்கு மாலையாகி பிறந்த பயனை அடைந்து விட்டதால் அந்த மலர்வனமே மௌனத்தாலே நன்றி கூறுது உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் உனது அழகுக்கு ஒரு உவமை சொல்ல முடியவில்லை எனது எழுத்துக்கு மனம் பாடும் போது உனதருள்தான் மாறி கொடுக்குது உன் வல்லமைதான் எப்போதும் துணையாயிருக்குது 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 வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று அம்மா வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று அம்மா கண்கண்ட தாயே காளிகாம்பா வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று அம்மா வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று உன் தரிசனத்தை காட்டி எங்களை காப்பாற்று இந்த ஏழைகளை சரிசமமாய் வரவேற்று உன் கரிசனத்தால் அவர்களையும் கரையேற்று உன் அள்ளி தரும் ஆசைகளை அரங்கேற்று நீ ஆசை கூறு அவளைகளின் முகம் பார்த்து நீ ஆசை கூறு அவளைகளின் முகம் பார்த்து வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று அம்மா வெகுஜனத்தின் வேண்டுதலை நிறைவேற்று உன் தரிசனத்தை காட்டி எங்களை காப்பாற்று உன் தரிசனத்தை காட்டி எங்களை காப்பாற்று இந்த 10 நாள் உற்சவத்தில் 10 கோலத்தில், அதாவது 10 கோலத்தில் காட்சியளித்து அம்மன் அருள் பாலித்து மக்களுக்கு வீதி உலா வருகை தந்து மக்களுக்கு காட்சியளித்து அருள் பாலிப்பார் என்பது ஐதீகம். இந்த 10ஆம் நாள் திருவிழாவின் போது காலையில் படுகளம் என்று நடக்கப்படும். அந்த படுகளத்தில் துரியோதனன் மற்றும் அவரது மாமா ஆன சகுனி போன்றவர்கள் படுகளத்தில் அவருடைய சிலை உருவ சிலையாக செய்து வதைக்கப்படுவது என்பது இந்த படுகளத்தில் நடைபெறக்கூடிய ஒரு உற்சவம். அது மட்டுமின்றாமல் தபசு என்று ஏறக்கூடிய ஒரு தபசு மரம், அர்ஜுன தபசு என்று 7ஆம் நாள் திருவிழா.
அர்ஜுன தபசு என்பது சிறப்பு என்னவென்றால், அர்ஜுனன் வந்து பாசுபதாஸ்திரத்தை நோக்கி கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பாசுபதாஸ்திரம் என்ற வரத்தை பெறுவார். அதாவது வனவாசத்தின் சென்ற போது அந்த தவமானது மேற்கொள்ளப்படும். அதே போல வழக்கமாக பாசுபதாஸ்திரம் கூடிய சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்கும் போது தவசு என்று கூறப்படும். இந்த தவசு மரம் ஏறும்போது அர்ஜுனன் வேடமடைந்த நபர் ஏறுவார். இந்த வேடமணிந்து ஏறும் நபர் அந்த காலையிலிருந்து உணவு உண்ணாமல் விரதம் இருந்து பெண்களான அதாவது திருமணமாகிய பெண்கள் வந்து எலுமிச்சம்பழமானது அந்த அர்ஜுனன் தபசு மேல் ஏறி கொடுக்கப்படும். அந்த எலுமிச்சம்பழமானது கொடுத்த அடுத்த வருடத்துக்குள் அவர்களுக்கு கர்ப்பம் தணித்து அவர்களுடைய குழந்தைகள், அதாவது ஆண் குழந்தைகள் தான் பெற்றெடுப்பார்கள் என்பது ஒரு ஐதீகமும் சிறப்பும் இந்த கோவிலுக்கு உள்ளது. அது போன்று சக்தி வாய்ந்த அம்மன் என்று கூறப்படுகிறது. என்ன வரங்கள் வேண்டிய வரங்களை கேட்டவுடன் வாரி வணங்கக்கூடியவர்கள் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் சமேதர் தர்மராஜர் ஆலயம் என்று கூறப்படுகிறது. இந்த திருவலங்காட்டின் சிறப்பு கோவிலாகவும் இந்த கோவிலானது விளங்க. வடாரண்யேஸ்வரர் பத்ரகாளிக்கு அடுத்து அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் வந்து சிறப்புமிக்க ஒரு கோவிலாகவே திகழ்கின்றது. இந்த 10 நாள் உற்சவத்தில் பலர் வந்து பங்கேற்றனர். இதில் பல தரப்பட்ட மக்களும் பல விவசாயிகளும் என்று பாராமல் பல பேர் வந்து தெருக்கூத்துக்கு கண்டு களிக்கின்றனர். அதில் குறிப்பாக 10 நாட்களும் தெருக்கூத்தானது நடைபெறுது. இந்த 10 நாள் தெருக்கூத்தில் பல கிராமத்தில் உள்ள பெண்கள், முதியவர்கள், வயதானவர்கள் என்று அந்த தெருக்கூத்தை கண்டு களிக்கின்றனர் என்பது இந்த கோவிலில் தெருக்கூத்தானது அவ்வளவு சிறப்பாகவும் அந்த மகாபாரதத்தை தத்ரூபமாக இந்த 10 நாட்களிலே காட்டுவார்கள் என்பது இந்த கோவிலில் சிறப்பு.